Hi friends, welcome to Shanti's Home. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். மீன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ கடுகு உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து தோல் உரித்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி கொய்யாப்பழ அளவு எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புளி கரைசல் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 4 துண்டு மட்டும் நான் மீன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஆட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா போட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ இதை நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த சைடில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் 4 துண்டு மட்டும்தான் தனியாக எடுத்து வச்சேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மித்தது எல்லாமே நான் குழம்புல போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டோன்னா ஈஸியாக குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு மீன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பும் இங்கே கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா சுண்டுனதும் நம்ம இதில் பார்த்தா மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி. சுட சுட சாப்பாடில் இந்த மீன் குழம்பு ஊற்றி, குழம்பு கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.